வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா, காலையிலேயே காவியாவுக்கு சமையல் பண்ணி இன்னைக்கு தேங்காய் சாதம் தான் கேட்டா. தேங்காய் சாதம், உருளைக்கிழங்கு, கேரட்டு குருமா வச்சு அவளுக்கு கொடுத்து அவளை லஞ்ச் பேக் பண்ணி அவளை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. இப்போ நாங்கள் என்ன பண்ண போறோன்னா, நம்ம ஃப்ரிட்ஜ் போய் பார்த்துருந்தோம்ல, அவங்க வந்து 2-3 நாள் ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் நேற்று நைட்டு திடீர்னு ஃபோன் போட்டு நாளைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாள் தான் ஆச்சு, நாளைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு காலையில், நேற்று நைட்டு சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு காலையில் இப்போ ரெடி ஆயிரும், இப்போ வந்துடும், இப்போ மதியத்துக்கு மேலே வந்துடும் அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி வெளியில் கொண்டு போகணும், சரியா? ஆனால் நான் ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். அங்கே பாருங்கள், கிச்சனில் டைனிங் டேபிள்லையும் அந்த இதுலேயும் அது இருந்த பொருட்கள் எல்லாம் தூக்கி வச்சுட்டேன். ரொம்ப எல்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு, எல்லாத்தையும் தூக்கி இந்த சாஸ் ஐட்டங்கள், மாவு, அந்த மாதிரி ஐட்டங்கள் இருந்துச்சு, அதெல்லாம் தூக்கி வச்சுட்டேன். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜை தூக்கி வெளியில் வைக்கணும். அது வழியாக அப்பாவி அப்பாவை போய் கூப்பிடுவோம். ஏன்னா நம்ம தனியாக தூக்க முடியாது. அப்பாவி அப்பாவும் நம்மளும் போய் தூக்கிட்டு வருவோம், சரியா? சார் வணக்கம். என்ன இப்படி படுத்துட்டீங்க? என்ன செய்யணும்? வாக்கிங் போயிட்டு வந்து இப்படி படுத்தாச்சு. காவியால விட்டுட்டு வந்து வாக்கிங் போயிட்டு காவியால கொண்டு போய் விட்டுட்டு வந்து படுத்தாச்சு. அந்த ஃப்ரிட்ஜை தூக்கி வச்சிருவோம் வாங்க. ஓ, அது இருக்கும். நம்ம உறவுகளுக்கு வணக்கம் சொன்னீங்களாமல்ல? வணக்கம் உறவுகளே. சரி, தூக்கிடுவோமா ஃப்ரிட்ஜ்? நான் அது உள்ள இருக்க பொருள் எல்லாம் வெளியில எடுத்து வச்சிட்டேன். வாங்க, இந்த தூக்கி வெளியில நோட்டி வச்சிருவோம். கை வலிக்கு என்ன? கை வலிக்கு. வாங்க. நான் தூக்குடா? வேண்டாம், தூக்குங்க, தூக்குங்க. கீழே பிடிச்சுக்கோங்க. இத்தனை கோட்டு கூட எங்களால தூக்க முடியல, பாத்துக்கோங்க. இது வெயிட் இல்ல அவ்வளவா, ஏன்னா எங்க உடம்பு அப்படி இருக்கு, அவ்வளவுதான். பலசர கடை வச்சிருந்தவங்க நாங்க. கடையில கிட்ட போய் வயிறு தெரியும். 100 கிலோ 101 கிலோ அப்போ சீனி மூடை, அந்த மூடையை நான் தூக்குவேன் தோல்ல. இப்ப முடியல, இப்ப முடியல, என்னன்னு தெரியல. விவேக் சார் சொன்ன மாதிரி எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். அப்படி இல்ல, உடம்பு சொகுசாயிடுச்சு, அவ்வளவுதான். கடையை விட்டு இப்ப 15 வருஷம் இருக்குமா? கூட தான் 15 வருஷம். பலசர கடையை விட்டு 15-16 வருஷம். நம்ம செம்பா எப்ப பெரிய மனுஷியா? ஊர் செம்பா காவிய பங்குக்கு அப்புறம் தானே, அது முன்னாடியே பெரிய மனுஷன் ஆயிட்டான். ஆமா, 17 வருஷம் இருக்கும். எப்படி அப்படி இருக்கக்கூடாது, அப்படியே தூக்கி கீழே வைக்கிறேன். அது ஓடிக்கிட்டு தான் இருக்கு. வெளியில தூக்கி வச்சாச்சு. ஒரு வழியா நானும் அப்பாவும் சேர்ந்து வெளியில வச்சிட்டோம். அதாவது 16 வருஷம், இது வந்து 16 வருஷம் என்னுடைய கூட டிராவல் பண்ணியிருக்கு. நல்ல சூப்பர் ஃப்ரிட்ஜு. 16 வருஷம் எனக்கு வந்து வலது கையா இடது கையா இருந்திருக்கு, 2 கையாவும் இருந்திருக்கு. நிறைய சாப்பாடு, சமையல், இந்த விஷயங்கள்ல என்னுடைய அந்த 16 வருஷம் சமையல் வாழ்க்கையில இது வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிச்சது. உண்மைக்குமே எனக்கு ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா கை ஒடிஞ்ச மாதிரி இருக்கும். கண்டு ரொம்ப எல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ள எல்லாத்தையும் வைக்க மாட்டேன். ரொம்ப நாளைக்கெல்லாம் வைக்க, லாங் லாஸ்ட்லாம் வைக்க மாட்டேன். 2 நாள் 3 நாள் அந்த அவசரத்துக்கு அதுக்காண்டி அதை வச்சுக்கிடுவேன். அதனால இது ரொம்ப எனக்கு பிடிச்சது. ஒரு வாங்கினதுல இருந்து 16 வருஷம் ஆச்சு. வாங்கினதுல இருந்து ஒரு தடவை 2 தடவையே தான் ஒரு வேலை பார்க்க வேண்டி இருந்துச்சு. அதுவும் சிம்பிள் தான், கொஞ்சமா தான், ரொம்ப எல்லாம் செலவு இழுத்து வைக்கல. அல்ல, குட் கை. அதே மாதிரி உன் வீட்டுக்கு 2 கடை தள்ளி தான் மார்க்கெட்டு. ஆமா, ஆனா காயை வாங்கி உள்ளதான் வச்சிருக்கேன். அது வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா வாங்க முடியாதுல்ல, அதனால டெய்லி போய் கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறது ரேட்டு கூட இருக்கும். இன்னொன்னு கொஞ்சம் கொஞ்சமா வாங்கினா ரேட்டு கூட இருக்கும். மொத்தமா வாங்கினா அதுல ஒரு 10 ரூபா கம்மியாகும். அதனால ஒரு வாரத்துக்கு ஒருக்க, ஒரு 5 நாளைக்கு ஒருக்க அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிடுவோம். மாவு அரைச்சு உள்ள வச்சுக்கிடுவோம். பால் மெயினா எனக்கு வந்து வெண்ணெய் ஆடை எடுக்கிறதுக்கு, அதுக்கு மெயின். அப்புறம் ஃப்ரூட்ஸ் வச்சுக்கிடுவேன். மெயினா வந்து இன்னொன்று முக்கியமான எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாவு ஐட்டங்கள், ரவை, கோதுமை, இந்த கோதுமைன்னா சம்பா கோதுமை,
கோதுமை மாவு, பச்சரிசி மாவுல பாக்கெட்டை உடைச்சிட்டோம்னா வண்டு உதிர்ச்சிக்கிறோம். உடைச்ச பாக்கெட்டை இதுக்குள்ள வச்சா அது வாட்டர் இருக்கும். அது ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண மாட்டேன். கருப்பட்டியை வைக்காங்க, கடலை மிட்டாயை வைக்காங்க. நான் அதெல்லாம் வைக்க மாட்டேன். அதெல்லாம் நம்ம அப்பப்போ காலி பண்ணிடுவோம். அதெல்லாம் வைக்க மாட்டேன். இந்த பச்சரிசி மாவு, கோதுமை மாவு உடைச்ச பாக்கெட்டை, அதாவது ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு மீதி கொஞ்சமா இருக்குமா அதை வைப்பேன். அப்புறம் இந்த பொடி ஐட்டங்கள், மசாலா பொடி ஐட்டம், அதெல்லாம் வந்து எப்பமாவது யூஸ் பண்ற பொடி ஐட்டம். டெய்லி யூஸ் பண்றதெல்லாம் வெளியில தான் இருக்கும். அந்த காஷ்மீரி சில்லி பவுடரு, அந்த மாதிரி ஐட்டங்களை தான் உள்ள வச்சுப்பேன். மெயினாக எனக்கு வந்து வெண்ணெய், மாவு, காய்கறி, இதுக்கு தான் எனக்கு இது ரொம்ப உதவி இருக்கு. குட்கே சூப்பர் பே. இப்பவும் இது வந்து ரிப்பேர் கிடையாது, இடம் இல்லை, கொஞ்சம் இந்த ஐஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது உள்ள. பூட்டிட்டீங்களோ? சாவியை திறந்துக்கோ. சரி இருக்கட்டும். அதனாலதான் இதை வந்து கொடுத்துட்டோம். அதுலயும் லைஃப் 16 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா, இன்னும் அடுத்தால செலவு வந்துட்டே இருக்கும். அது எதுக்கு அப்படின்ட்டு தான் சரி ஒன்று புதுசு ஒன்று வாங்கிடுவோம் அப்படின்ட்டு ஆர்டர் விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். இதில் உள்ள அந்த தண்ணி எல்லாம் வரதுக்காட்டி வெளியில தூக்கி வச்சிட்டோம். வந்து அந்த இடத்த கிளீன் பண்ணிட்டோன்னா அவங்க வந்து வைக்கிறது ஈஸியா இருக்கும். சரியா? சரி, இப்போ அவங்க வரையில பார்ப்போம். வெயில் போட்டு வெளுத்து வாங்க. வெயில் அடிக்குது, நல்ல மேகமாவும் இருக்கு, வெயில் இருக்கு. வெயில பாருங்க, வெயில தெரிய மாட்டேங்குமா? அவங்க வந்துட்டாங்க. அந்த தெரு மூக்குல நிக்காங்க, நான் போய் கூட்டு வந்துதான். சரி, அவங்க வந்துட்டாங்க, இவங்க வந்துட்டாங்க, இவங்க வந்துட்டாங்க சொல்லிட்டு போங்க. மொட்டை கடையை சொன்னா எப்படி? பிரிட்ஜ் கொண்டு வராங்க. எது கொண்டு வராங்க? புது பிரிட்ஜ் கூட்டு வாங்க. வந்து விட்டது அப்பாவி அப்பா கூட நின்று எடுத்துக்கிட்டு நிற்காங்க. பார்த்துக்கிட்டு நிற்க சேஃபாக கம்பெனிலேருந்து கொண்டு வராங்கன்னு பாருங்க. நல்லா சேஃபாக தூக்கிட்டு வராங்க. அப்படிதான், வெரி குட். மாடினாலும் நம்மளுக்கு வந்து கஷ்டப்பட்டுனாலும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. நீங்க இங்கிட்டு வேணாம் அப்படின்னு அப்பா இப்ப கடைசியில பாருங்க, கடைசியில போய் டச்சப் பண்றாங்க, பாக்ஸிங் பண்றாங்க பாருங்க. அன்பாக்சிங் நடக்கு. வீட்டுக்குள்ள வச்சு பண்ண முடியாத நாட்கள வெளியில வச்சே பண்றாங்க. அப்படியே 1 2 3 சொல்லி டன் 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 அப்படின்னு மியூசிக் கொடுக்கணும். உறவுகளை பாருங்க, அன்பாக்சிங் வெளியிலே வச்சு பண்ணியாச்சு. வெரி குட், சூப்பர். இது அப்பாவி அப்பாவுடைய சீனை பாருங்க. அப்படி 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 கிட்ட அப்படி 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 வடிவல் மாதிரி தள்ளு 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 தள்ளு. கஷ்டம் தானே. வீல் இருக்கு, கீழே வீல் இருக்கு. ஓ சரி சரி சரி. தண்ணி குடிச்சுக்கோங்க. அப்படியே இதுக்கெல்லாம் கீழே ஸ்டாண்ட் வராதோ? ஆமா, சூப்பர். எல்லாருமே நல்லா கம்பெனில இருந்து இவ்வளோ ஒரு பாதுகாப்பா நம்மளுக்கு பொருளை ரிஸ்க் மாடியில ஏத்தி கொண்டாந்து வச்சு கொடுத்துட்டாங்க நம்ம நண்பர்கள் எல்லாரும். போன் ரொம்ப நன்றி, இவ்வளவு தூரம் மேல வந்ததுக்கு. ஜூஸாவது வாங்கி வச்சிருந்துருக்கலாம். எனக்கு இத்தனை பேர் வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. 2 பேரும் வருவாங்க, கொண்டு வந்துருவாங்கன்னு நினைச்சேன். இப்ப வந்து கேட்டுக்கிட்டேன். டெமோலாம் சொல்லிட்டாங்க, எல்லாம் ரெடி ஆயிட்டு. சரி, அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜி தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுவும் என்னை விட்டு பிரிந்து விட்டது. அந்த தூக்கிட்டு போகிறாங்க. 16 வருஷம் என் கூட ட்ராவல் பண்ணது இன்னைக்கு வெளியில் போயிடுச்சு. கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது. ஏமா அழுகாத, அது பழசாயிருச்சு, என்ன செய்ய முடியும்? அதுக்காண்டி அழுக முடியுமா? கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. அது இப்படிலாம் கை கடக்காம என்னமோ நம்ம கூடயே இருந்ததுனால கொஞ்சம் நம்மளுக்கு ஃபீலிங் தான். ஆனாலும் அது லைஃப் முடிய போகுது. அதனாலதான் சரி ரைட்டு அப்படின்ட்டு வாங்க புது ஃப்ரிட்ஜை பார்ப்போம். இந்த வந்துருச்சு, அன்பாக்சிங் நாங்கள் பண்ணியாச்சு, பார்த்துக்கோங்க. என்ன ஒரு கவலைன்னா பிள்ளைங்க 2 பேரும் இருக்கே வரல. அதான் ஒண்ணு. பீரோல் மாதிரி இருக்கு. இது பீரோ மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா இடம் தான் செட் ஆகல. என்ன இவ்வளவுதான் முடிஞ்சது இடம். அது பின்னாடினா ஒயர் எட்டல. சரி இருக்கட்டும், பிளட் கேப் இருக்கட்டும். நம்ம கடையில பாக்கவே சிறுசா தெரிஞ்சது, வீட்டுக்குள்ள வந்து பெருசாயிடுச்சு. ஆமா, இல்ல கடையில வந்து வரிசையா இருந்தாங்களா, அதனால நம்ம செஞ்சது. இப்போ வீட்டுக்கு வந்து வீட்டு அன்பாக்சிங்கே வெளியில தான் பண்ணாங்க, உள்ள கொண்டு வந்து பண்ண முடியாதுங்கிறதுக்காண்டி வெளியில தான் பண்ணாங்க. இங்க பாருங்க, திறந்து காமிக்க வாங்க.
இவ்வளவு நாளா ஒரு ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப 2 ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ண போறோம். இந்த இருக்கா, நல்ல ஸ்பேசஸ் நிறைய இருக்கு, எவ்வளவு நாள் வச்சுக்கலாம். ஆமா. இல்ல அப்பாவி அப்பா வந்து ஒயாம நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்பாட்ட, ஃப்ரிட்ஜ் எனக்கு சின்னதா இருக்கு சின்னதா இருக்கு சின்னதா இருக்குன்னே புலம்பிக்கிட்டு இருப்பேன். சூப்பரா இருக்கு. இதெல்லாம் அப்படியே ஆட்டம் கொடுத்து இல்ல இல்ல, அது எல்லாமே வந்து கழட்டிக்கலாம் வச்சுக்கலாம். கழட்டுற மாதிரி மாற்ற மாதிரி இப்படி சொருகுற டைப் தானே. எல்லாமே சென்சார், இங்க பாருங்க, எல்லாமே சென்சார் தான், பட்டன்லாம் கிடையாது. சரியா? அப்பாவி அப்பாட்ட வந்து நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், என்ன ஒரே ஒரு குறை, எனக்கு வந்து ஃப்ரிட்ஜ் தான் சின்னதா இருக்கு சின்னதா இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பேன். பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கியாச்சு, என்னைய விட உயரமான ஃப்ரிட்ஜ் வந்துருச்சு. என்னைய விட குள்ளமான ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு, இப்ப என்னோட உயரமான ஃப்ரிட்ஜ் வந்துருச்சு. ஓகே, சந்தோஷம். ரைட். என்ன ஒண்ணு, 2 பிள்ளைகள் இருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி, அவ ஸ்கூல் படிக்க வேண்டாமா? அப்பனா படிக்கணும், லீவ் டயத்துல வரும்னு எதிர்பார்த்தேன். 3 நாளுங்கையில சரி சாட்டர்டே சண்டே வரும்னு நினைச்சேன். அவங்க திடீர்னு நேற்று கால் பண்ணி இன்னைக்கு வந்துருட்டாங்க. இப்போ வந்து சுட்டி மகளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிடுவோம். என்ன, வீட்டுக்குள்ள வரையிலேயே கேப்பா டெய்லி ஃப்ரிட்ஜ் பாத்துட்டு வந்ததுல இருந்து கெட்டதா இருக்கா, ஃப்ரிட்ஜ் என்னைக்கு வரும் நான் 4 நாள் ஆகும் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிடுவோம், உள்ள ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு சொல்லி. பண்ண முடியாதுமா, ஏன் சொல்லு, வெளியில வரும்போது இந்த அட்டைப்பட்டி எவ்வளவு பெருசா இருக்குன்னு வீட்டு வாசல ஃபுல்லா மறைச்சிக்கிட்டு இருக்க, எப்படி அவ தெரியாம இருக்குமா? அதெல்லாம் பண்ண முடியாது. ஆச்சரியப்படுவா, சூப்பரா இருக்கு, சந்தோஷப்படுவா. சரிம்மா, ஒரு டவுட் எனக்கு, இந்த முழு பூசணிக்காவ சோத்துல மறைக்கலாங்காங்களே, அது எப்படி மறைக்க முடியும்? ஓ, இதுக்கு சொல்றீங்களோ? ஆமா, இவ்வளவு பெருசா இருக்கு. அது ஒரு சிம்பிள், அட்டைப்பெட்டி தூக்கி பெட்ரூம்க்குள்ள வச்சு ஒளிச்சு வச்சுட்டா பாக்க போறா. அப்படி சொல்லுது. அட்டைப்பெட்டி தூக்கி பெட்ரூம்க்குள்ள வச்சு பூட்டிட்டா வரையிலே வந்தோட அவளுக்கு ஆச்சரியப்படுவாள்ல. எந்த ஒரு இது மேட்ச் காவியா அப்படி தெரியுமா, நான் வந்து சிறு பிள்ளையிலேயே நான் அவளை பழக்கிட்டேன். எனக்கும் அவளுக்கும் உள்ள அந்த கெமிஸ்ட்ரி வந்து அப்படித்தான். ஒரு சின்ன ஒரு சாக்லேட் வாங்கினாலும் காவியா கண்ணப்பத்து அப்படின்பேன், உடனே கண்ணப்பத்துவா உனக்கு கொடுப்பேன். அவனுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும். அவ எத்தனையோ வீடியோல சொல்லிட்டா, ஆமா வேற வேலை இல்ல அத சொல்லுவா. ஆனா அவளுக்கு அது பிடிக்கும் ரொம்ப. அவளுக்கு வந்து சர்ப்ரைஸா ஒரு பொருள் கொடுக்குறோம், ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம், அதான் நல்ல விஷயங்களை சர்ப்ரைஸ் பண்ணும்போது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சந்தோஷப்படுவா. அதனாலதான் நான் எப்பவுமே அவளை கண்ணப்பத்துன்னு இருப்பேன். வீட்டுக்குள்ள வரையில கண்ணப்பத்தியே கூப்பிட்டு வந்து அப்படியே ஃப்ரிட்ஜை காமிச்சிருவோம். சரியா? சரி, இதே மாதிரி நம்ம இன்னும் அடுத்தடுத்து உள்ள பொருட்கள் வாங்குறது வைக்கிறது எல்லாமே வந்து இது வந்து கம்பெனி காமிக்கிறோம்னு ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. இது நாங்க சொந்த செலவுல எங்க சொந்த காசை போட்டு இந்த ஹோம் ஃப்ரிட்ஜ் டூர் போடுறேன். ஏற்கனவே வந்து கமெண்ட்ல ரெண்டு தடவை கேட்டிருந்தாங்க, ஃப்ரிட்ஜ் டூர் போடுங்க. நான் சின்ன ஃப்ரிட்ஜ், பழைய ஃப்ரிட்ஜ், இடம் பத்தாது, போட்டா நல்லா இருக்காது அப்படிங்கறதுக்காக தான் நான் போடாம இருந்தேன். இப்ப புதுசு வாங்கிட்டோம். இன்னும் பழங்கள் சாக்லேட் அது லொட்டு லொசுக்குன்னு எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. சாக்லேட் வைக்கலாம், லொட்டு லொசுக்கு எப்படி வைக்கிறது, சும்மா ஒரு பேச்சுக்கு வருமே. ஆமா, அது மாதிரிதான் நம்ம வந்து பொருட்கள் பாதி பொருட்கள் இருக்குது. ஆனா அவங்க இப்ப யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. அது என்னமோ ப்ராப்பரா சொல்லிருக்காங்க, 3 மணி நேரம் கழிச்சுதான் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணி 1 hour கழிச்சுதான் பொருள் வைக்கணும். ஏன்னா புதுசு இல்லையா, அதனால இப்ப வந்து திறந்து அந்த பிளாஸ்டிக் வாடை போட்டு. ஆமா, அதனால வந்து ஃப்ரிட்ஜ் டூர் கண்டிப்பா நான் கூடிய சீக்கிரத்துல விரைவில் ஃப்ரிட்ஜ் டூர் போடுவேன். பாருங்க, அதுக்கு உண்டான பொருட்கள்லாம் வாங்கி உள்ள செட் பண்ணிட்டு எல்லாம் வச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஃப்ரிட்ஜ் டூர் போடுறேன். எங்க ஃப்ரிட்ஜ்ல நாங்க என்னென்ன வச்சிருக்கோம், என்னென்ன வைப்போம், அதுக்காண்டி ஆல்டர்னேட்டிவ் பண்ணி நான் வைக்க மாட்டேன். பொருட்கள்லாம் எல்லாம் செட் பண்ணிட்டு ரியலா வாங்குனத உள்ள வைப்போம். வாங்குனது எங்க வீட்ல யூஸ் பண்றது நான் ரியலா நான் வைப்பேன். தேவையில்லாதது வாங்க மாட்டேன். தேவையுள்ளது மட்டும் வாங்குவோம். ஃப்ரிட்ஜ்ல இத காமிக்கணும் அப்படின்னு வாங்கிலாம் வைக்க மாட்டேன். தேவையுள்ளத வாங்கி வச்சு நான் எப்பப்ப எப்படி பழைய ஃப்ரிட்ஜ்ல எப்படி யூஸ் பண்ணேன் அத மாதிரி தான் இது இருக்கும். அது என்ன இடைஞ்சலா குட்டி குட்டியா இருந்துச்சு, இது கொஞ்சம் ஃப்ரீயா. ஆனா இதுல ஃப்ரீயா கேப் கிடக்கும், ரொம்ப இடம் இருக்கும். அது மட்டும் உறுதி. ஆமா, ஆனா அதுலயும் பொருள் சேர்ந்துரும். ஏன் தெரியுமா, குட்டி வீட்டுல இருக்கும் போதும் இடம் அவ்வளவுதான் இருந்தோம், பெரிய வீட்டுல இடம் இருக்கும் போது இடம் பத்தாம தான் இருக்கு. எவ்வளவு வந்தாலும் காண மாட்டேங்குது. இவன் எவ்வளவு அடிச்சாலும் தாங்க வேண்டாம். கொஞ்ச நாள் கழிச்சும் இடம் பத்தாம போகத்தான் செய்யும். ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஃப்ரிட்ஜ் டூர் கண்டிப்பா வரும். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி பாருங்க. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்திருப்பீங்க. உங்க ஆதரவுக்கு மிக 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 நன்றி. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு என்னைக்கும் இதே ஆதரவு நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இன்னும் பல பல வீடியோ, சுவாரஸ்யமான வீடியோக்கள்லாம் வரும். சில வீடியோக்கள் ஏதாவது தவறு இருந்தால், வியூஸ் போகாம இருந்திருந்தால் எதுவும் யாருனாலும் கமெண்ட் பண்ணலாம். இப்படி அப்படின்னு எங்களுக்கு ஐடியா சொல்லலாம், நாங்க ஏத்துக்கிடுவோம். அது நல்லதா இருந்தா நாங்க ஏத்துக்கிடுவோம். அதே மாதிரி நாளைக்கு வெள்ளிக்கிழமை நான் காலைல சாமி கும்பிடும் போது
பிரிட்ஜுக்கு எப்பவுமே நாங்க குங்குமம் வச்சு பூ போட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு சந்தனம் போட்டு வச்சு அது புது பொருள் பார்த்தேன் எல்லாம் வாங்கினாலுமே அப்படித்தான். ஃபர்ஸ்ட் பால் தான் உள்ள வைக்கணும். பால் உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் மத்த பொருட்கள்லாம் நான் செட் பண்ணிட்டு முடிச்சு விடுங்க. விரைவில நாம ஃப்ரிட்ஜ் டூர் போடுறோம். தவறாம பாருங்க. ஓகே பாய். அடுத்த வீடியோ பாய். நன்றி உறவுகளே.